விதி விளையாடுனா விஞ்ஞானம் கிளீன் போடு. நான் டயலாக். ஏய், ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட? நீ ஏன் தர்ம மண்டல தடுக்கிற? பாவடா புள்ளத்தாச்சி பொம்பளை. புள்ளத்தாச்சியா இருக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமானா பிச்சை போடலாம், ஒரு பஸ் ஏறி கால் ஊனமானா பிச்சை போடலாம். புருஷன் கூட ஜாலியா இருந்து லோடாய் வந்திருக்கா. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? இதோ பாருமா, பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான், துபாயில பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளையை பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது? இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. யாருக்கிட்ட நிப்பாட்றா? ஓபன் பண்ணி காட்டுறா ஷோரூம்களை. ஓபன் பண்றா. பாத்தியா, இதுங்க வயிறா இல்ல இது வயிறா? இதோ பாருமா, உன்னுடைய சுமையவாது 9 மாசத்துல இறக்கி வச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்குறாங்க தெரியுமாமா? அம்மா, இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்டவரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா. என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வயிற்ற காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்க விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு. இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிங்களா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா. நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் பட்டனை போட்டு உங்க வேலையை பாருங்க. போங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டேடா. ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன். ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் எஸ்ஐ. ஏண்டா, நாங்க மப்டியில ரோந்து சுத்திட்டு இருக்கிறோம். எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டேடா. சாரி சார், தொப்பைய பார்க்கும் போதே போலீஸா இருப்பீங்களோட டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டேன். இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. ஐயோ ஐயோ, அம்மா. எங்க சார் போனோம்? டி நகர் போனோம். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. கோட்டரே 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்றேன். ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 rupees சேஞ்ச் கீப். கீப் த சேஞ்ச். என்னது, நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆடின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும். வண்டி எடு. ஓகே சார். பிரதர், ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர். அண்ணி அடிச்சுட்டாரா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். டி நகர். யோ யோ, தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன், அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர், வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு. நீ போ சார். இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றதுல நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா? வடபழனிலே 2 மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவே? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா. என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவ போல இருக்கு ஐயா. 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்து ஏறு. இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க. டிரைவர் பா.
பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரியே இருக்கா. ஓ வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தொல்லை கொடுக்கறாடே. என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? என்னடா நீ பிச்சை எடுக்கறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவன் மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்குடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டா இது. ஆமா சார். இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதிதாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய் போ. நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். படவா நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சேடா. பர்சா? ஏதோ கை தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட். நான் சீக்கிரம். தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. இந்தா எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா அவரா வாச்ச. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாற்றேன். சீக்கிரம். ஏப்பா இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிரா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? அவரா சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றனே இவங்கிட்ட. நீ வாயவே திறக்கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க கொடுக்கணும். டேய் பைக்க குடுறா. பைக்கையாவது விடேன்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போகணும். நான் ஆவடி வரைக்கும் போகணும். எத்தனை தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ணேன். கீரு இதான் கீரா? அது டயர். போய் தொலைடா. இரு இரு, உன்னை விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அட பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. Tamil? Yes, come in. Hey, ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி dress? Yeah. I am also in மப்டி dress. Please come in. This is my out house. Owners எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். Okay. Hey, what is this man? Bra? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வெயிட் தாங்குது. Hey, இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்போ வீணா போன கார்? அத போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. Hey, இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? No Rita, this is not window screen. This is called பட்டாப்பட்டி underwear of our நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாப்பட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா, நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான். அப்படி பண்ணா போதும், வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன், பாத்தீங்களா அப்படியே ஒரு ரவுடி லுக்கு வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில்ல ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு ஏ டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குன டனக்கு நக்குன ஒரு குத்து குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்ளோ பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருக்கீங்க? வயிறு வலிக்குது. வலிக்குதா? இல்ல 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 இல்ல, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. அப்படியா? இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன். உள்ள வாங்க. தலையண அதுல தாச்சுக்கோங்க. 1 minute. இப்ப வேடிக்கை பாருங்க. ஏய் அப்பா, அப்படிதான் 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 அப்படிதான். என்ன மேன், ஏதோ தடவற? ஏதோ தடவல, விளக்கெண்ணே தடவரம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க.
பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுருக்காங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவுனா உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? யுவர் ட்ரீட்மெண்ட் இஸ் கிரேட். நீ தூங்கு, உனக்கா நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட, வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. ஏய் நில்லு மேன், ஓடாதே, குத்திடுவேன், ஷூட் பண்ணிடுவேன். நில்லு மேன். ஐயோ கத்தி கத்தி, கீழே போடு. அம்மா ஐயோ, மர்டர் மர்டர். யூ ராஸ்கல். உன்ன யூ கண்ணுக்கு அப்புறம் பதில் சொல்லு, முதல்ல இந்த மண்ணுக்கு பதில் சொல்றா. ரீட்டா, வாட் டிட் யூ த்ரோ? மேடம், மண்ணை அள்ளி அவன் கண்ணுல போட்டேன். மண்ணை கூட ஆயுதமா யூஸ் பண்றீங்களா? முடியும் மேடம். எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர நாசமா போன்னு சொல்றது கூட தரையில இருந்து மண் அள்ளி தான் தூத்துவோம். ஐயோ பிளட் வருது, வாங்க வீட்டுக்கு போலாம். அடடா எவ்வளவு ரத்தம் வருது. ஒரு செகண்ட் அப்படியே இருக்க. ஏன் கிழிக்கிறேன்? பரவாயில்ல, மீதி நாங்க இட்லி துணி ஆக்கிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடும். பாட்டா? ஜின்டக் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங், ஜின்டக் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு, எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணு, உன்னை நான் மடக்கி புட்டா, அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. ஹோய், யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? ஓ, ஓன் கொரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே. தமிழ் ஏய், என்னது இது? தட்டிலே போட்டு சாப்பிடாம தரையில போட்டு சாப்பிடுறேன். இதுதான் மன்சோர், எங்க ஊர் லேடிஸோட ஹையஸ்ட் சென்டிமெண்ட். நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கத ஆத்தா நிறைவேத்திட்டா இந்த மாதிரிதான் மண்ணுல போட்டு எடுத்து சாப்பிடும். உனக்கு காயம் பட்டதுனால காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கு எதுவுமே ஆகல, அதான் ஆத்தா வேண்டும். இப்படி தரையில போட்டு சாப்பிட்டா மண்ணு கல்லெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடாதா? எங்க ஊர் ஹோட்டல்லையும் மெஸ்லையும் சாப்பிட்டவனுக்கு கல்லு மண்ணெல்லாம் சர்வ சாதாரணம். 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டவன் வயிற்றுல இருந்து அவன் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்லையே எடுக்கலாம். அதோடு உனக்கு சரியா புடிச்சல, நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன். பாவம், ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருந்தேன், படிக்கவே இல்லை. எப்படி பரீட்சை எழுதுவே? இதோ இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் இவரு? ஹனுமான். ஈமன் கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் அந்த அனிமன்? நோ நோ, அப்படிதான் சொல்லக்கூடாது. இவர் எங்க காட். இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? வெயிட் அண்ட் see. சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்டுறா, பேப்பர் காட்டு. வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சநேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. வணக்கம் சார்.
வாட் இஸ் திஸ்? பிட்டகோரஸ் தியரம். கெட் அப். பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா இல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மயிலாட், அங்கிருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும், இங்க இருந்து பாருங்க தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. தேங்க்யூ மயிலாட். நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். PMP அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க, ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம், ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுங்கிறாங்க. ஐயா, இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிக்கும். தலனுமுந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். ஐயா, இது உங்கள் குரல் அல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கிற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்கோ, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து மாங்காய் பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, GRTக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனே டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏய், காபி லேட். மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விட்டியா? சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். ஏன் மாப்ள மவுண்ட் ரோட்ல இருக்குது 13 மாடி ஊடு. எப்ப எனக்கு வாங்கி தர போற? ஐயோ அங்கிள், அது LIC பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து போடுவேன். சிங்க வரா சார், நான் தேசிங்க. இன்சிலா? ஐயோ சார், ஷூ ரெடி. வெச்சிட்டு போடா. ஐயா, ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து, சாரி கை நாட்டு வைக்கணும். டேய், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா, நீங்க கொஞ்சம் போடா. டேய், போய் நாயை குளிப்பாட்டா. மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் CM பேசுறேன்யா. சிஎம்? ஐயா சிஎம் ஐயா, நான் மினிஸ்டர் PA பேசுறேன். ஐயா, மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸமே வந்து பாக்க. ஐயா, பக்கத்துலயே ஐயா இருக்காங்க. ஒரு செகண்ட், உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க. ஐயா, ஒரு செகண்ட். ஏண்டா, உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா, யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா?
மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கரை எம்மகிட்டு விடா. இந்தாங்க. கையறா மவனே. ஏய் குட யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நான், அடுத்தது சிஎமாக்க போது நானு. மவனே அங்க வந்த உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. அப்பால போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. ஷட் அப். சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது இவர்தானுங்க. ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க ஐயா. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாத்து பெரிய வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ. என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட போப்பா. ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மளை இப்படி ஆக்கிவிட்டார். போலீஸ் போலீஸ் ஒன்னும் பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? சார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுறது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயோ தொந்தரவு பண்ணாத. ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்சி வாட்சி. திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஐயோ கருத்து கந்தசாமி ஓடண்டோய். கருத்து கந்தசாமியா? கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா. கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சிடுவான்டா. ஓடுடா 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 ஓடுடா. தலைவா ஊருக்குள்ள உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா? கள்ள தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளி தூக்கி அடிச்சா? தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. ஓகே நில்லுங்கடா. இலை பரட்டைங்களா வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல இருக்கு. தலையாடா இதெல்லாம். ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைடுல ஈறு வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துரும்டா. தலைவா தலைவா இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எட்ரா அந்த கத்திரிக்கோல காட்டுங்கடா அந்த புதர்களை. கந்தசாமி கந்தசாமி கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி கந்தசாமி கந்தசாமி. டேய் எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டி நிக்கறான். வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாவி. என்னடா பாடி கார்ட் முனிசர் கோயில் நேத்திட்ட முடிய இப்படி வெட்டிட்டியாடா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேத்து விட்ட முடிய இப்படி அநியாயமா வெட்டி தள்ளிட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. ஏந்து விட்ட முடியா? டேய் உன்னை வெட்டிட்டு தான்டா மறுவேல. எஸ் அண்ணன் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாரு. யாரு? அண்ணன். ஏய் கூப்பிடுறானே. எங்க? ஹெல்மெட். என்ன? எப்ப 10 கோடி சேர்த்து வச்சிருக்கு. 5 கோடி அவனுக்கு, 5 கோடி எனக்கு. அப்ப அப்படி கேப்பா? கேட்கமா? இத எனக்கல்ல, என்னோட கெஸ்டுக்கு. என்னங்க? நான் குடிக்கிறது இல்ல. இது உங்களுக்கல்ல, உங்க கெஸ்டுக்கு. ஏன் கெஸ்ட்? ஏன் கெஸ்ட் யாரு? நான் தான். முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிச்சுக்கையா. அடடா கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டனே. இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள யாருக்காவது தங்கச்சங்கிரி காணாம போயிடுச்சா? இல்லையே. அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கிரி யாரோடதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும் பெத்த தாயவே வித்துருவாளுக போல தெரியுது. டேய் பொக்கே வாங்க சொன்ன. இதோ வாங்கிட்டேன். எப்போ? பிடிக்கலனா மாத்து. பர்த்டே பேபி. Many many happy returns of the Thank day. you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா இன்னைக்கு முதல்ல தமிழ்ல விஷ் பண்ணது நீங்க தான். கம் இன். ஹலோ. glad to meet you. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்ல. அப்புறம் யாரு நீங்க?
அவரோட எனிமி. தொண்டையில ப்ராப்ளமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? டாய்லெட்டுக்கு எப்படி போகணும்? எல்லாரும் போற மாதிரி தான் போகணும். போயா அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காரு. நீங்க முன்னாடி போங்க. தேங்க்யூ சார். Cheers. என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க. ஆனா அந்த ஆள் கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம். தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி இந்த வழிதானா? ஆமா. ஏழுமலை ஏன் கும்பிடுற? கோயிலுக்கு வந்துட்டோம்ல. ஏன்டா உடுமலை, பொம்பளைங்களுடைய மனசோட ஆழத்தை காட்டுன்னு சொன்னாக்க இப்படி கோயிலுக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டியே, கோயில் குளத்தோட ஆழத்தை காட்ட போறியா? விவரம் எல்லாம் பேச என்ன? நம்ம நாட்டு பொம்பளைங்க கணவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சன்னிதானத்துல வச்சு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுடைய மனசோட ஆழம் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா சொல்றேன்? ரொம்ப தேங்க்ஸ்டா. அங்கே பார். என்னடா இது, தேவஸ்தானம் எல்லாம் அன்னஸ்தானமா ஷிஃப்ட் ஆகுதா? அடடா, சரவணா பவன் ஸ்பெஷல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் கட்டு கட்டுறாளுங்களே பொம்பளைங்க. இதுக்கு பேர் தானே மண்சோறு. மண்சோரா? புருஷங்களுக்காக பொம்பளைங்க வேண்டிக்குவாங்க. அந்த நேர்த்தி கடனுக்காக தான் இந்த மண்சோறு. அப்படியா? வா பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து அவங்க மனசை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ எல்லோ லேடிஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மனுஷன் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது மண்ணை திங்கிறான். அவனே சாகும்போது மண்ணு மனுஷனை திங்குது. இந்த இன்பிட்வீன் கேப்லயாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணாம மறுபடியும் மண்ணையும் சோத்தையும் குழைச்சி அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? பொறிக்கு பசங்களா, சாமிக்கு நேர்ந்துட்டத கிடலா பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேங்க, இவன் தான் கேட்கல. இங்க மறைக்காத, அங்க பேசு. அம்மா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரேஷன் கடை அரிசியில ஒரு கல் இருந்தா கூட ஊரே மொத்தமா போய் அவங்க கூட சண்டை இழுக்கிறீங்கல்ல. ஆனா இப்ப நீங்களே ஒட்டுமொத்த மண்ணையும் சோத்துல குழப்பி அடிக்கிறீங்களே, இது எப்படிமா சுகாதாரமாகும்? என்னடா இது சவுண்டு? இதுக்கு பேர் தான் குலவ சத்தம். நாக்க இந்த சுழட்டுறாளுங்க, அதை வச்சு தானே கொடுக்க முடியும். ஆஹா, ஒரு பொண்ணோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஆனா இப்ப பொண்ணுங்க வாயை பத்தி தெரிஞ்சுக்க வச்சிட்டியாடா. இத்தனோண்டு வாய்க்குள்ள இவ்வளவு அழகான வாத்தியமா? இதுக்கு பேர் தான் குலவ சத்தமா? கொலை மட்டும் இல்லடா, கொலையும் செய்வோம். காசு எங்கடி? இப்ப என்கிட்ட காசு இல்ல மாமா. காசு இல்லையா? கட்டிங் போட வழி இல்லாம கட்டின புடிச்சு அலையிறேன். உனக்கு என்னடி கோயில் கொலை வேண்டி கிடக்கு? இந்த மஞ்சள் போட்டு மேட்சிங் எடுத்துன்னு இது என்னடி இது? காசு வச்சுனே புடிச்சுனே ஏமாற்றே. இரு, இந்த சரகஷ்ணி உனக்கு வச்சுக்கிறேன். மன்னிக்கணும் மஞ்சுளா, இப்படிப்பட்ட குடிகார புருஷன் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க மண் சோறு சாப்பிட்டீங்களா? ஏண்டா என் புருஷனை பத்தி தப்பா பேசுற? இவளுக்கு திருந்த மாட்டாளுக போல இருக்கேடா. மச்சான், நீ கவலையே படாத. பொம்பளையோட மனச நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா, விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விலக்கி பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலைக்கு பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க? உங்க கார்டியன் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ஆபரேஷன் பண்ண. யார் அந்த கார்டியன்? இதுல என்ன சந்தேகம்? நான் தான். ஏன்டா டேய் உடுமலை, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏன்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 ஹவர்ல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? வாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே, ஐயோ! இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்களாக வரும்பொழுது சில்மிஷ வாலிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர், சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாலத்தான் முள்ள எடுக்க முடிகின்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்பு தான் அறிகின்ற மாதிரி. ஏய், நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி, டாக்டர், என் டார்லிங், ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டு என் செல்லம். பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரியே இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. ஈவினிங் ஷோ சினிமா போலாமா? போலாம். பட் நான் சொல்ற படத்துக்கு தான் போனோம். என்ன படம்? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, யாச்சக் ஏந்தா யாச்சக் யாச்சக்